ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்ப பார்க்க போறது 50 விலங்கு விடுகதைகள். ஒவ்வொரு விடுகதைக்கும் பதில் கண்டுபிடிப்பதற்கு 5 வினாடிகள் மட்டுமே. கூடுதல் நேரம் வேண்டுமென்றால் வீடியோவை பாஸ் செய்து பார்த்து கொள்ளலாம். வாங்க இப்ப விடுகதைக்குள்ள போலாம். யாரும் விரும்பாத மீசைக்காரனுக்கு எங்கு சென்றாலும் அடி உதைதான். அவன் யார்? பதில் கரப்பான் பூச்சி. நீட்டிய நாக்கினால் தீர்த்து கட்டுவான் பூச்சிகளை. அவன் யார்? பதில் பல்லி. வட்ட வட்ட பூச்சி, வாயில்லாத பூச்சி, என்னை வந்து எழுப்பும் எலும்பில்லாத பூச்சி. நான் யார்? பதில் மூட்டைப்பூச்சி. மழையோடு வருகிற மஞ்சள் பறவையை வெட்டினால் ஒரு சொட்டு ரத்தம் வராது. அது என்ன? பதில் ஈசல். குதிரை போல ஓட்டம், ஆனால் கோழி போல உருவம். அவன் யார்? பதில் நெருப்புக்கோழி. பார்வைக்கு அழகுதான், பக்கம் வந்தால் அச்சம்தான். முத்தம் ஒன்று வைத்துவிட்டால் முடிந்து போகும் வாழ்க்கைதான். அது என்ன? பதில் நாகப்பாம்பு. மணக்கும் மஞ்சள் மலரும் நானே, காகம் போன்ற உடலும் பழுப்பு நிற சிறகுகள் கொண்ட பறவையும் நானே. நான் யார்? பதில் செண்பகம். வளைந்த கொம்புகள் கொண்ட கருமை நிறமுடையவனுக்கு பொறுமையாக சேற்று நீரில் விளையாட பிடிக்கும். அவன் யார்? பதில் எருமை. உயரமோ உயரம், உடம்பிலோ புள்ளிகள், ஆடாது அயராது நிற்கும், விரும்பும் மரத்தில் மேயும். அது என்ன? பதில் ஒட்டகச் சிவிங்கி. வேலியில் இருப்பவன் 6 அடி நீள நாக்கு உடையவன். அவன் யார்? பதில் ஓணான். தாடிக்கார அரசனுக்கு காடே சொந்தமாம். அவன் யார்? பதில் சிங்கம். மரத்துக்கு மரம் தாவுவேன், வாழைப்பழத்தை கண்டால் பறப்பேன். நான் யார்? பதில் குரங்கு. கருப்பு வெள்ளை, ஆனால் புகைப்படம் அல்ல. நான் யார்? பதில் ஜீப்ரா. காட்டில் வசிக்க பிடிக்கும், மரம் ஏற பிடிக்கும், தேன் உண்ண பிடிக்கும். நான் யார்? பதில் கரடி. தூங்குவேன், தூங்கிக் கொண்டே இருப்பேன், தலைகீழாய் தொங்குவேன், 3 விரல் கொண்ட சோம்பேறி. நான் யார்? பதில் ஸ்லாத். ஒரு பறவை, ஒரு பழம், ஒரு நாட்டை சேர்ந்தவன். நான் யார்? பதில் கிவி. எலியின் முகம் கொண்டவன், முட்கள் நிறைய வீடு உடையவன்.
எதிரியை கண்டால் பந்து வடிவம் கொள்வான். அவன் யார்? பதில் முள்ளம் பன்றி. கிளையுள்ள மரத்தை நான் தலையில் தாங்குகிறேன். நான் யார்? பதில் கலைமான். தண்ணீரில் நீந்துவேன், வயிற்றால் பனியில் சறுக்குவேன். நான் யார்? பதில் பெங்குவின். கண்கள் இல்லை, காதுகள் இல்லை, கால்களும் இல்லை, ஆனால் பூமியை புரட்டி போடுவதில் வல்லவன். நான் யார்? பதில் மண்புழு. நான் நடக்கும்போது குதித்தும் நிற்கும்போது உட்கார்ந்து கொள்கிறேன். நான் யார்? பதில் கங்காரு. ஓட்டு வீட்டை ஒருவர் தலையில் தூக்கி செல்கிறார். அவர் யார்? பதில் ஆமை. பிள்ளைகளுக்கு வால் உண்டு, ஆனால் பெற்றோர்களுக்கு வால் இல்லை. அவர்கள் யார்? பதில் தவளை. அழையாத விருந்தினராக வீட்டிற்கு செல்வேன், எல்லோரோடும் அமர்வேன், அறுசுவை உணவு உண்பேன். நான் யார்? பதில் ஈ. கஷ்டப்பட்டு நூல் நூற்பார், ஆனால் கட்டிக்கொள்ள துணி இல்லை அவருக்கு. அவர் யார்? பதில் சிலந்தி. விளக்கை சுமந்தபடி விடிய விடிய பறக்கும். அது என்ன? பதில் மின்மினி பூச்சி. கொம்பு உண்டு, ஆனால் மாடு அல்ல. உருவத்தில் பெரியவன், ஆனால் யானை அல்ல. சேற்றில் உருள பிடிக்கும், ஆனால் எருமை அல்ல. நான் யார்? பதில் காண்டாமிருகம். உயர பறப்பேன், சூரியனை நேருக்கு நேர் பார்ப்பேன், பறக்கும் போதே உறங்குவேன், இரையை துல்லியமாக பார்த்து வேட்டையாடுவேன். நான் யார்? பதில் கழுகு. எலும்பில்லாத மனிதன் கிளையில்லாத மரத்தில் ஏறுகிறான். அவன் யார்? பதில் பேன். ரீங்கார பாட்டு பாடி ஊசி போட்டு ஓடிடுவான். அவன் யார்? பதில் கொசு. மரக்கிளையில் தறியோட்டும் சின்ன பொண்ணு நான். நான் யார்? பதில் தூக்கணாங்குருவி. இவள் வாய் திறந்து பாடினால் அழகு. இவள் யார்? பதில் குயில். உடம்பெல்லாம் வண்ண கண்கள் கொண்ட இவள் நாட்டியம் ஆடினால் அழகு. அவள் யார்? பதில் மயில். காவி உடையணியாத கள்ள தவசி கரையோரம் கடுந்தவம் செய்கிறான். அவன் யார்? பதில் கொக்கு.
நீண்ட காது உண்டு, குட்டி வால் உண்டு, அதிவேகம் உண்டு. நான் யார்? பதில் முயல். இந்தியாவின் பிரபலமான விளையாட்டும் அதுதான். இரவில் ஓசை எழுப்பும் பூச்சியும் அதுதான். அது என்ன? பதில் கிரிக்கெட். வேகமாக ஓடி பதுங்கி பாய்ந்து தாக்குவேன். உணவை மரத்தில் வைத்து சாப்பிடுவேன். நான் யார்? பதில் சிறுத்தை. சுவாசிக்க முடியாத இடத்தில் வாழ்கிறேன். பற்கள் இல்லாமல் சாப்பிடுகிறேன். கால்கள் இல்லாமல் முதுகில் ஓட்டையுடன் வாழ்கிறேன். நான் யார்? பதில் வேல். கிரீடம் உண்டு, ஆனால் ராஜா அல்ல. காலையில் கூவுவேன், ஆனால் கடிகாரம் அல்ல. நான் யார்? பதில் சேவல். ஒரு உயிரை எடுத்தாலும் என்னிடம் இன்னும் 8 உண்டு. நான் யார்? பதில் பூனை. கடலுக்கு அடியில் உள்ள பிரபலமான ஸ்டார். நான் யார்? பதில் ஸ்டார்ஃபிஷ். பல வண்ண சிறகடித்து தேனை தேடி பூவை நாடி பறப்பேன். நான் யார்? பதில் வண்ணத்துப்பூச்சி. இருந்தாலும் பறந்தாலும் இறந்தாலும் ரெக்கை மடக்காத பூச்சி. அது என்ன? பதில் தட்டாம்பூச்சி. ஒன்றை பிரிந்தால் மற்றொன்று வாழாது. அத்தனை அன்பு, அத்தனை பாசம். அது என்ன? பதில் அஞ்சில் பறவை. 3 எழுத்து விலங்கு. நடு எழுத்து இல்லாவிடில் குழந்தைகள் அதை விரும்புவர். கடைசி எழுத்தோ மாதமாகும். அது என்ன? பதில் கழுதை. கடலை கலக்குது ஒரு குருவி, கடலோரம் போகுது ஒரு குருவி. செடியை தின்பது ஒரு குருவி, செடியோரம் போகுது ஒரு குருவி. அவை யாவை? பதில் நண்டு, ஆடு, பாம்பு. அந்தரத்தில் பறக்கும் பறவை அல்ல, அந்திக்கு பின் இரை தேடும் ஆந்தை அல்ல, தலைகீழாய் நின்றிருக்கும் தவசியும் அல்ல. அது என்ன? பதில் வௌவால். தந்திரத்துக்கு உவமை சொல்வர். இவனோ ஊளையிட்டே உரை கூட்டுவான். அவன் யார்? பதில் நரி. சிறைக்குள் இருப்பான், ஆனால் கைதி அல்ல. சீட்டு கொடுப்பான், ஆனால் கண்டக்டர் அல்ல. அவன் யார்? பதில் கிளி. மண்ணடித்து கூடு கட்டும், மரம் அரித்து உயிர் வாழும். அது என்ன? பதில் கரையான். எத்தனை விடுகதைக்கு பதில் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்று கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.